Hi friends, IPL 2025 match number 22 Punjab Kings vs CSK again இன்னொரு மேட்ச் வந்துருச்சு. அதுக்குள்ளே இப்போ தான் அந்த மேட்ச்லேருந்து மீண்டு வரதுக்குள்ளே இன்னொரு மேட்ச் சிஎஸ்கே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கிரிக்கெட் வைஸாக போவோம். சிஎஸ்கே அந்த மாதிரி டீம் பார்க்காம இருந்தாலும் இந்த இயர் சிஎஸ்கே ரொம்ப ஒரு மோசமான நிலையில் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றியும் பேசலாம். மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே டபுள் ஹெட்டர் மேட்ச்சு 3:30க்கு இன்னொரு மேட்ச்சு, அதுக்கு வீடியோ ஆல்ரெடி வந்திருக்கும். இது வந்து 7:30க்கான மேட்ச்சு சிஎஸ்கே vs பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் விசிஸ் கேகேஆர் மேட்ச்சு, அது ஈடன் கார்டன்ஸில் நடக்குது. இது வந்து எகெயின் ஆர்ஆர் பஞ்சாப் கிங்ஸ் ப்ளே பண்ண அதே கிரவுண்டில் மகாராஜா சிங் ஸ்டேடியமில் தான் விளாட்றாங்க, சண்டிகரில். ஸோ பிச்சு ரிப்போர்ட் நம்ம ஆல்ரெடி அந்த போன மேட்ச்லேருந்து நம்ம எடுத்து அதை பற்றியும் பேசலாம். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக இருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸு. இப்போ ஆர்ஆருக்கு எகெயின் சஞ்சு சாம்சன் கேப்டனாக வந்த உடனே டீம் விஸ்பருவும் எடுத்துட்டாங்க, வேறு மாதிரி விளாட்றாங்க முதல் மேட்ச்சுக்கும் இதுக்கும். ஸோ சிஎஸ்கே வந்து ஆர்ஆரை ஃபார்ம் ஏற்றி விட்டாங்க. ஆர்ஆர் விசிஸ் சிஎஸ்கே மேட்ச்லேயே நல்ல ஃபார்முக்கு வந்தாங்க. இப்போ சஞ்சு சாம்சன் எகெயின் பேட்டிங் கேப்டனாக வந்தோடனே இன்னுமே சூப்பராக வந்துட்டாங்க. பெஸ்ட்டுக்கு வந்து அவங்களோட பெஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க ஆர்ஆர் டீமு. ஸோ ஆர்ச்சர் வந்து ஒரு தக் லைஃப் பண்ணி விட்டார் மேட்ச்சில். செமையாக ஸ்டேட்டஸே நிறைய இன்ஸ்டா ஸ்டோரிலாம் பார்த்தேன், செமையாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஆர்ச்சர் தூங்கிட்டு இருந்தார். இப்போ பாருவேன் தூங்கிட்டு இருப்பான், அடுத்து இன்னிங்ஸில் எழுந்து வந்து உடைப்பான் பாருன்ற மாதிரி அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பவுலிங்கை போட்டு உடச்செரிஞ்சிட்டார் ஓப்பனர்ஸு ஸ்ரேயாஸ் ஐயர் எல்லாத்தையுமே. செமையான ஒரு அவரோட பீக் பவுலிங்க்கு அவருமே வந்துட்டார். பட் அது என்ன ஒரு விஷயம்னா, சேம் பிச்சில் ஆர்ஆர் பேட்டர்ஸு என்னை பொறுத்தவரைக்கும் ஓப்பனிங் ஸ்ட்ராங்கு தான். சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், பஞ்சாப் கிங்ஸோட பிரியன்ஸ் ஆர்யாவையும் பிரப்சிம்ரன் சிங்கையும் கம்பேர் பண்ணுறப்போ ஓகே ஆர்ச்சர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பவுலரு. பட்டு ஹர்ஷதீப் சிங்கும் ஸ்ட்ராங் பவுலர் தான். இந்த பக்கம் பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காதனால விக்கெட்ஸ் போலையோ என்னமோ. பட் அங்கே பேட்டிங் வீக்காக இருந்து ஆர்ச்சர் ஒரு இன்டர்நேஷ்னல் சூப்பர் பவுலர் டாப் கிளாஸ் பவுலிங் போட்டோன்னே விக்கெட் விழுந்துச்சா என்னன்னு தெரியல. பட் சேசிங்க்கு ஃபேவராக போகல அந்த மேட்ச்சு. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால் சூப்பராக ப்ளே பண்ணாங்க. செகண்ட் பேட்டிங்கில் பஞ்சாப் கிங்ஸ் ரொம்பவுமே சொதப்புனாங்க. நேகல் வதேராவுக்குமே ஒரு கேட்ச் ட்ராப்புன்றது இருந்துச்சு. நம்ம அந்த மேட்ச்சை பற்றி பேசலாம். இப்போ கிரவுண்ட் ஸ்டேட்ஸாக பார்த்துடலாம். மேட்ச்சில் 6 மேட்ச் தான் டோட்டலாக நடந்திருக்கு ஐபிஎல். இந்த கிரவுண்டில் 175+ ரன்னு, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டிங் பார்த்துன்னு ஆர்ஆரோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எல்லாருமே நல்லா ஹிட் பண்ணாங்க. ரன்ஸுன்றது நல்லாவே வந்துச்சு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில். ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் 1 3 டைமு, பேட்டிங் செகண்ட் 1 3 டைமு. ஸோ நோ ரிசல்ட் எதுவும் இல்லை. இதுதான் பிச்சு ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் விக்கெட்டு தான். ஸோ பேட்டிங்க்கும் பார்த்தோம், பேட்டிங்க்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு பிச்சு. ஸோ ஸ்பின் பவுலிங்கும் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும். ஆனால் ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் அசரங்காவும் தீக்ஷனாவும் தான் விக்கெட் எடுத்தாங்க. செகல் சுத்தமாக ஃபார்ம் அவுட்டு. பஞ்சாப் கிங்ஸில் வேறு நல்ல ஒரு ஸ்பின்னரே இல்லை. மேக்ஸ்வெலி ஓட்டிட்டாங்க. அவர் என்னதான் இருந்தாலும் ஒரு ஆல்ரவுண்டரு. ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர்னா செகல் தான். பட் அவருக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லாம் விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் ஃபுல்லாக. ஸோ அதனால் விக்கெட் விழுகலை. பட் அதே இவங்க பேட்டிங் பண்ணுறப்போ, பஞ்சாப் கிங்ஸ் பேட்டிங் பண்ணுறப்போ ஆர்ஆர் சூப்பராக பவுலிங் பண்ணாங்க. அது ஏன்னு தெரில. பட் பஞ்சாப் கிங்ஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக இருந்தாங்க. பட் ஆர்ஆர் வந்து அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ பிச்சு வந்து டீமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லை டீம் வீக்காக இருந்தனால மாறிடுச்சா என்னன்னு தெரியல. நம்ம அதை பற்றி பேசலாம். இப்போ வந்து ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 2 மேட்ச்சில் 150 கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 189 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் 2 மேட்ச் 190+. ஸோ நல்ல பேட்டிங் விக்கெட் தான். நீங்கள் போன மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்டு. கிரவுண்டுமே கொஞ்சம் பெரிய கிரவுண்டு. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து தூக்கி போடுறப்ப விக்கெட் விழுகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். பிளாக் சாயில் பிச்சு. அதேமாதிரி பேட்டிங்குமே நல்லா இருந்துச்சு. நேகல் வதேராவும் மேக்ஸ்வெலும் மேட்சை கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போக முடியல பஞ்சாப் கிங்ஸில். ஸோ நம்ம ஏர்லியராக நல்லாவே விக்கெட் விழுந்துச்சு செகண்ட் இன்னிங்ஸில். பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஹர்ஷதீப் சிங், யான்சன் அவங்களுமே நல்லா பவுலிங்ஸ் வச்சுருந்தாங்க. பட் விக்கெட் விழுகலை. அது ஏன் எனக்கு இன்னுமே ஒரு கன்ஃபியூஷனிங்காக தான் இருக்குது. மேபி ஆர்ச்சரை சமாளிக்க முடிகிற அளவுக்கு வந்து பேட்டிங் இல்லையோ என்னமோ. ஸ்ரேயாஸ் ஐயருமே வந்து கான்ஃபிடன்ஸில் 2 பால் 4 அடித்தார். 3ஆவது பாலை மிஸ் பண்ணிட்டார். அடிச்சிருக்கலாம். பட் பால் வந்து கொஞ்சம் லோவாக போனதுனால மிஸ் பண்ணி அவருமே போல்ட் ஆகி அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ ஆர்ச்சர் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணார். அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ்க்கு இந்த ஐபிஎல் என்னன்னு தெரியல. இந்த சீசனில் ஏர்லியராக ஓப்பனிங் ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் வந்து அதிகமாக டக் அவுட் ஆகுறாங்க. அதேமாதிரி ஏர்லியராக பவுலிங் போடுற ஸ்விங் அண்ட் சீம், லெஃப்ட் ஆர்ம் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து சூப்பராக விக்கெட்ன்றது எடுத்துகிட்டு இருக்காங்க. எந்த பிச்சாக இருந்தாலும் சரி, எந்த மேட்சாக இருந்தாலும் சரி, ஏர்லியராக என்னென்னமோ நடக்குது. ஸோ விக்கெட் போகுது, இல்லை நல்லா ஹிட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி போகுது. ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே மிடில் தான் இருக்கும். ஸோ இருந்தாலுமே பிளாக் சைட் பிச்சாமே இருந்தாலுமே விக்கெட்டுன்றது பேசஸ் தான் அதிகமாக எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் ஒரு சில ஸ்பின்னர்ஸ் தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். 100 அகமது அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸாக விக்கெட்டுன்றது ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பவுலிங் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச்சில் பேசஸ் 63 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 22 விக்கெட்டும் மட்டும்தான் எடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லியராக விக்கெட்ன்றது ஆர்ச்சர் எடுத்த மாதிரி நிறையா எடுத்துருவாங்க.
அப்படின்றப்போ நல்ல பவுலர்ஸ் எடுத்துருவாங்கன்றப்போ அதே மாதிரி டெத் பவுலிங்லேயும் விக்கெட் இருந்து விழுகும். நடுவில் இந்த அசரங்கா தீக்ஷனா மாதிரி விக்கெட் செட் விழுந்தால் தான் அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்கணும் டீமில். அப்படின்னா தான் அந்த ஸ்பின்னுக்கு வந்து ஸ்பின் பிச்சாகவே தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செகலை வச்சு மட்டுமே ஓட்டலான்னு பார்த்தாங்க. 3 ஓவர் தான் கொடுத்தாங்க. செகலுக்கு இன்னொரு 4 ஓவர் கூட போடலை போன மேட்ச்சு. ஸோ ஸ்டொய்னிஸுக்கு போயிட்டாரு. ஸ்டொய்னிஸுமே அட்டி பிரிச்சிட்டாங்க கடைசியில். பயங்கரமாக ரொம்ப சொதப்பலாக தான் போச்சு போன மேட்ச் பஞ்சாப் கிங்ஸுக்கு. அதே தான் செகண்ட் பேட்டிங் வந்தால் பவுலிங்க்கு ஃபேவராக போன மாதிரி மேட்சுன்றது வந்து ஆர்ச்சர் உடச்செறிகிறாரு. பயங்கரமாக விக்கெட்ஸுன்றது போகுது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி மாறிடுச்சு அப்படியே ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ண செகண்ட் இன்னிங்ஸ் பிச்சுன்றது கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்க தான் செய்யும். பட் இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குமான்றது அந்த போன மேட்ச்சில் இருந்து தான் தெரிஞ்சு. மேபி பேட்டிங் பவுலிங் ஸ்ட்ராங் வீக்காக இருக்கலாம் டீம்ஸு. ஸோ நம்ம ப்ராபபிள் பிளேயிங் பார்த்துடலாம். பிரப்சிமரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யாஸ், ஷ்ரேயஸ் ஐயர், ஸ்டொய்னிஸ், மேக்ஸ்வெல், சூர்யான்ஸ் கிரெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சசாங்க் சிங்கு, யான்சன், ஃபெக்குல்சன். மேபி இந்த டீமில் இன்னொரு ஸ்பின்னர் இன்றைக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உள்ளேருந்து எடுத்துகிட்டு வரலாம். ஒரு ஸ்பின்னர் புது ஸ்பின்னரை உள்ளே இறக்கலாம் கண்டிப்பாக. ஹர்ஷ்தீப் சிங், செகல். ஸோ நேகல் வதேரா வந்து போன மேட்ச் பிளேயிங் லெவனில் ஆடினார். ஸோ நேகல் வதேரா வந்து செகல் இம்பாக்ட் பிளேயராக கூட நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். செகல் வெளியில் போயிட்டு நேகல் வதேரா உள்ளே வருவார். கண்டிப்பாக அவர் டாப் ஆர்டரில் வரக்கூடிய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ மேக்ஸ்வெலுக்கு முன்னாடி அவர் நேகல் வதேரா வந்துடுவார். அதுக்கப்புறம் தான் மேக்ஸ்வெல் வருவார். ஸோ இவங்க 4 பேர், அதுக்கப்புறம் நேகல் வதேரா, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்வெல். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் லெவனாக இருக்கும். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எகெயின் பிளேயிங் லெவனை சேஞ்ச் பண்ணுறாங்களா இல்லை அதே டீமில் போகிறாங்களான்றது தெரியல. ஸோ போன மேட்சுமே ஒரு சொதப்பலான மேட்ச் தான். என்ன ஆச்சு மேட்ச் அனலைசிஸ் அப்போ அந்த மேட்சை பற்றி பேசலாம். இப்போ ப்ராபபிள் பிளேயிங் லெவன் மட்டும் பார்த்துடலாம். ருத்ராஜ் கெய்க்வாட், அச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே உள்ளே வந்தும் ஒன்றும் பண்ண முடியவில்லை. ஹைப் அதிகமாக இருந்துச்சு, பட் ஒன்றும் பண்ண முடியல. ஜெய்சங்கர், தூபே, சிவம் தூபே. ஸோ சிவம் தூபே இம்பாக்ட் பிளேயரு. இவருக்கு பதிலாக முகேஷ் சௌத்ரி எகெயின் ப்ளே பண்ணலாம் இம்பாக்டில். MS தோனி, ஜடேஜா, ரவீந்திர அஸ்வின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பத்திரானா, கலீல் அகமது, நூர் அகமது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ்னால் இந்த 2 பேர், இந்த 3 பேர் தான் நான் சொல்லுவேன். இந்த 3 பேர் பவுலர்ஸ் தான் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பேட்டிங்கிறது சிஎஸ்கேல சுத்தமாக இல்லை. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஒரு சூப்பர் ஆப்பு. 1 பிளேயர் ஃபேண்டசி. நீங்கள் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதுமான அளவாக இருக்கும். இதில் 5 பிளேயர் வந்து ஒரு மேட்ச்சுக்கு கொடுத்துறாங்க ஒவ்வொரு செட்லையும். ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன் செட்டு, செகண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் செட்டு. ஸோ அதே மாதிரி டியோ ப்ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் 2 பேரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். செட் 1 செட் 2லேருந்து நீங்கள் சூரியகுமார் யாதவ், ட்ரெண்ட் போல்ட்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை விராட் கோலி, ஹேசில்வுட்டு. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி 2 பிளேயரை வச்சு ப்ளேன்றது பண்ணிக்கலாம். உங்கள் ஆப்பனன்ஸ் வேறு 2 பேரோட வருவாங்க. ஸோ யார் 2 பேர் ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்க வின். அந்த மாதிரி ஸோ ஒரு சூப்பராக ஏன்றது பண்ணலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாட்ஸ் இருக்காது. சூரியகுமார் யாதவுக்கு தான் விராட் கோலியை தவிர்த்து. ஸோ விராட் கோலி செகண்ட் பிளேஸில் தான் இருக்கார் ஸ்டாட்ஸில். ஃபஸ்ட்டு சூரியகுமார் யாதவ் தான். ஸோ அப்படின்றப்ப நீங்கள் விராட் கோலி கூட நீங்கள் சூரியகுமார் யாதவ் நம்பி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளேன்றது பண்ணிக்கலாம் சூரியகுமார் யாதவை. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஈஸியாக ப்ராஃபிட்ன்றது பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டெக்குன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போனஸ் தருவாங்க. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஎஸ்டியும் இல்லை, டிடிஎஸும் இல்லை. மந்த்லி 2 வித்ட்ரால்ஸ்க்கு வந்து டிடிஎஸ் ஃப்ரீ. மற்றபடி ஜிஎஸ்டி எல்லாமே ஃப்ரீ தான் ஆப்பில். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். ஹை டு லோ ஸ்டாட்ஸ் ஆர்டர் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ் நேகல் வதேரா ஃபஸ்ட்டு இருக்கார். அது எதுனானா விளாண்டது வந்து ஒரே ஒரு மேட்ச் தான். வென்யூவில் ஒரு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாட்ஸ்ன்ற வச்சுருந்தாரு போன மேட்சுமே. ஸோ அதனால தான் நான் வந்து பிக் பண்ணி நல்லா போச்சு மேட்ச்ன்றது. அந்த மேட்ச் நமக்கு நல்லா போச்சு. ஸோ நேகல் வதேரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச்சில் போன மேட்ச் வந்து நல்ல 62 சம்திங் 60+ அடித்தார் வென்யூவில். அதே மாதிரி ஹெட் டு ஹெட்லேயும் ஒரு மேட்ச்சில் 60+ அடிச்சிருக்காரு சிஎஸ்கே கூட. மேபி மும்பை இந்தியன்ஸுக்கு ப்ளே பண்ணுறப்போ அடிச்சிருப்பாரோ என்னமோ தெரியல. அந்த மேட்ச்ன்றது எனக்கு ஞாபகம் இல்லை யாரு கூட என்னன்னு. பட் வந்து சிஎஸ்கே கூட வந்து அடிச்சிருக்காரு. ஹெட் டு ஹெட்லேயே 60 வச்சிருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்லேயே 60, வென்யூலேயே 60 வச்சிருக்காரு. ஸோ அந்த பிச்சிலேயே ப்ளே பண்ணியிருக்காரு. எகெயின் அந்த பிச்சில் ப்ளே பண்ணுறதுனால கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். போன மேட்ச் வந்து நேகல் வதேராவுக்கு சிங்கிள் டிஜிட்டில் இருக்க போய் கேட்சை விட்டாங்க. துருவ் ஜுரேலும் ரியான் பராகும் கேட்சுன்றதை விட்டாங்க தீக்ஷனா பாலில். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ணி கொண்டு போய் ஹை ஸ்கோருக்கு போயிட்டார். அது வேறு விஷயம். ஒரு கான்ஃபிடன்ஸ்னு இருக்கும். ஸ்டாட்ஸ் படி இவர் தான் ஃபஸ்ட்டுன்றது இருக்கார். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறோம் தாராளமாக. ஜிஎல் டீம்ஸ் நிறையா போடுறீங்க அப்படின்னா நேகல் வதேரா கேப்டன் வைஸியாக ட்ரை பண்ணலாம். ஸோ தொடர்ந்து 2 மேட்சாக ஒய்சியாவும் கேப்டனாகவும் வந்துட்டுருக்காரு நேகல் வதேரா. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நூர் அகமது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்லேயும் ஒரு மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 4 விக்கெட்டு, வென்யூவில் ஒரு மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 4 விக்கெட் அப்படி எடுத்திருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட் வென்யூலேயும் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ நூர் அகமது வந்து நோட் பண்ணிக்கோங்க.
அதனால் நோட் பண்ணிக்கோங்க, நல்ல ஒரு பிக்காக இருப்போம். அதே மாதிரி பிளாக் சாயில் பிச்சினால் நூர் அகமதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டேஞ்சரஸ் பவுலராக சிஎஸ்கேல நூர் அகமது மட்டும்தான் இருக்கார். கலீல் அகமதுமே மேட்ச்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அவருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஸோ மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நம்ம எல்ஹெச்சிக்கு ப்ளே பண்ணுறோம், பார்த்துருப்போம். ஒரு மேட்ச் செம்மையாக சேசிங் பண்ணி விட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ஒரு பயங்கரமாக சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த மேட்ச்சு. ஸோ ஸ்டோய்னிஸ் வந்து 43 ஆவரேஜ் வச்சுருக்காரு ஹெட் டு ஹெட்டில். ஆனால் வென்யூவில் ஆவரேஜ்ன்றது எதுவுமே இல்லை, ஒரு 10 எவ்வளோ தான் இருக்குது. ஸோ வென்யூவில் ஆவரேஜ்ன்றது இல்லை, ஹெட் டு ஹெட்டில் 43 இருக்குது. அதுவே கொஞ்சம் நல்ல ஸ்டாட்ஸ் தான். மேபி அவர் ஆல்ரவுண்டர்னால போன மேட்ச் சொதப்பினால இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா பண்ண பார்ப்பாருன்றதுனால நான் மேலே வச்சுருக்கேன். ஸோ இந்த மேட்ச்சு ஸ்டோய்னிஸ் ஒரு மஸ்ட் பிக்காக இருப்பார். நான் போன மேட்ச் ஸ்டோய்னிஸை ட்ராப் பண்ணிட்டேன் ஸ்டாட்ஸ் இல்லாத காரணத்தினால். பட் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் வந்து 40+ இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. எம்எஸ் தோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ வென்யூவில் இல்லை, ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம ஸ்டாட்ஸ் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸோட கிட்டத்தட்ட 34 மேட்ச், அதிக மேட்ச்சில் 40+ ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காரு. அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ருத்ராஜ் கெய்க்வாடுக்குமே இது ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது 34 இருக்குது. ஸோ 34 இருக்குது, அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சரி, நிறையா பேர் வந்து இந்த பிச்சில் ப்ளே பண்ணாமல் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னும் ப்ளே பண்ணவே இல்லை அந்த வென்யூவில். டெவான் கான்வே வென்யூவில் ப்ளே பண்ணவே இல்லை. ரச்சின் ரவீந்திரா வென்யூவில் ப்ளே பண்ணவே இல்லை. சிஎஸ்கே பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் வென்யூவில் ப்ளே பண்ண கிடையாது. ஆனால் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது பஞ்சாப் கிங்ஸ் எதிராக நல்லாவே வச்சுருக்காங்க. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. டெவான் கான்வேக்குமே ஹெட் டு ஹெட்டில் ஒரு மேட்ச்சில் 92 ரன் அடிச்சிருக்காரு பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிராக. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க எம்எஸ் தோனி, ருத்ராஜ் கெய்க்வாட், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், டெவான் கான்வே இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது, வென்யூ ஸ்டாட்ஸ் கிடையாது. ஸோ அதையுமே நோட்டுன்றது பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வென்யூ அண்ட் ஹெட் டு ஹெட் ரெண்டுமே இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அந்த 2 பேரை நோட் பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஃபெர்குசன், மேக்ஸ்வெல், கலீல் அகமது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வென்யூ ஸ்டாட்ஸ்ன்றது நல்லாவே இருக்குது. ஸோ ஃபெர்குசன் வந்து போன மேட்ச் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்டுன்றது எடுத்தார். அதேமாதிரி மேக்ஸ்வெல் 30 ரன் அடித்தார். ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ்ன்றது இருக்குது. 30+ 2 விக்கெட்னா கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்குள்ளே வரக்கூடிய ஆவரேஜ் தான். ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. கலீல் அகமதுக்குமே கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் கண்டிப்பாக எல்லா மேட்சுமே எடுக்கிறாரு. ஸ்டாட்ஸ்ன்றதுமே இந்த மேட்ச்சில் இருக்குது. கலீல் அகமது ஒரு முக்கியமான பவுலராக இருக்குது. ஏர்லிலாம் ஆர்ச்சர் விக்கெட் எடுத்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் சீமர் வந்து கலீல் அகமது விக்கெட் எடுக்க சான்சஸுமே இருக்கும். மேபி இவங்க எகெயின் பிரப்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா ஒரு வீக்கான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான். ஸோ பிரப்சிம்ரன் சிங் எப்போயாதான் பர்ஃபார்ம் பண்ணுவார், நல்லா ஹிட் பண்ணி பயங்கரமான பேட்டர் இருப்பார் நானுன்னுவார். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவுட் ஆயிடுவார். கன்சிஸ்டன்ட்ன்றது இருக்காது அவர்கிட்ட. ஸோ அதனால் எகெயின் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது கலீல் அகமது பாலில். ஸோ இப்போ பத்திரானாவுமே இவங்க எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் கூட நூர் அகமதாக இருக்கட்டும், கலீல் அகமதாக இருக்கட்டும், பத்திரானாவாக இருக்கட்டும், முகேஷ் சௌத்ரி கூட ஸ்டாட்ஸ் இருக்குது. முகேஷ் சௌத்ரியாக இருக்கட்டும், எல்லாமே பஞ்சாப் கிங்ஸ்குள்ளே ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்டு, ஆளுக்கு 2 விக்கெட்டாக பங்கு பிரித்து எடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ஆளுக்கு ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க ஒரு மேட்சஸில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஹர்ஷதீப் சிங்க்கு ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ போன மேட்ச்சுமே சூப்பர் ஸ்டாட்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்க, ஆர்ஆர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டாங்க, விக்கெட் வந்து விழுகல. லாஸ்ட்டில் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தார். மேபி சிஎஸ்கே இப்போ வீக்காக இருக்கனால, சிஎஸ்கே பேட்டிங் இப்போ வீக்காக இருக்கனால மேபி ஹர்ஷதீப் சிங் இந்த மேட்ச்லாம் நிறையா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காரு. ஹெட் டு ஹெட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில் 9 விக்கெட்டும், வென்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா 11 மேட்ச்சில் 16 விக்கெட், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே நிறையா ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காரு. சசாங் சிங்க்குமே ஆசனிப்படுற மாதிரி ஹெட் டு ஹெட்லேயும் 28 ஸ்டாட்ஸு, வென்யூலையும் 30 ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது சசாங் சிங்க்கு. ஸோ சசாங் சிங், ஹர்ஷதீப் சிங் 2 பேருக்குமே நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நான் பாட்டமில் வச்சுருக்கேன். அதனால் நான் சொல்லிடுறேன், அதை ஸ்பெசிஃபை பண்ணி நான் சொல்லிடுறேன். இவங்க 2 பேருக்குமே ஹெட் டு ஹெட், வென்யூ ரெண்டுலேயுமே சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது. அதையும் நோட் பண்ணுங்க. இவங்க 2 பேர் நேகல் வதேரா, நூர் அகமது, ஹர்ஷதீப் சிங், சசாங் சிங் இவங்க 2 பேர்த்துக்குமே 4 பேர்த்துக்குமே ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ போத்துலேயும் வந்து நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது இந்த 4 பிளேயர்ஸ்க்கு. ஸோ 4 ஸ்டார் பிளேயர்ஸ். 2 ரீசன் இருக்குது நம்ம எடுக்கிறதுக்காக. ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ஸ்டாட்ஸ் 2 ரீசன் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. யாருன்னா எகெயின் சொல்கிறேன், ஹர்ஷதீப் சிங், சசாங் சிங், நூர் அகமது, நேகல் வதேரா. அதே மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸு, இவங்களுக்குலாம் வென்யூ ஸ்டாட்ஸு. ஸோ இவங்களுக்கு தான் ஸ்டாட்ஸ்ன்றது சொல்லிக்கிறபடி இருக்குது. மிச்சம் இருக்க பிளேயர்ஸ் யாருக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பவுலிங் போயிடலாம். நேகல் வதேரா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆவரேஜ்ன்றது. ஸோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு ஆவரேஜ். அதனால் செகண்ட் பேட்டிங்லேயும் வந்து ஹிட் பண்ணார் ஒரு மேட்ச்சு. 2 மேட்சுமே செகண்ட் பேட்டிங் தான். பட் இருந்தாலுமே ஆவரேஜ் படி, ஸ்டாட்ஸ் படி பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் கம்பேர் பண்ணுறப்ப இன்னுமே நேகல் வதேரா ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஆவரேஜ்ன்றது ஒரு 8 ரன் கிட்ட அதிகமாக இருக்குது ஆவரேஜ்.
8-9 ரன் அதிகமாக இருக்குது. அப்படின்றப்ப நீங்கள் என்ன நினைக்கலாம்னா ஃபஸ்ட் பேட்டிங் வரப்போ 40 ரன்னும் செகண்ட் பேட்டிங் வரப்போ 30 ரன்னும் அடிக்கலான்ற மாதிரி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் பேட்டிங் ஃபஸ்ட் பவுலிங் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹெட் டு ஹெட் வென்யூ பார்த்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ் இருக்கா யாருக்காச்சும் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் இதை வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அர்ஷதீப் சிங்கும் வந்து ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்ப தான் செம்ம ஸ்டாட்ஸ் இந்த நம்பர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ மேட்ச்சுக்கு மேட்ச் கூட ஈவனாக கூட இல்லை விக்கெட்ஸு. ஸோ அதே மாதிரி நோட் பண்ணிங்க. சேசிங் பண்ணுறப்போ சிஎஸ்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்றப்போ டைட்டாக போகக்கூடிய அர்ஷதீப் சிங் சேசிங்குமே விக்கெட் எடுக்கக்கூடிய அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டாட்ஸ் இந்த ஹெட் டு ஹெட் வென்யூ சூப்பராக வச்சுருக்காரு. அது மஸ்ட்டு. அது வந்து ஃபஸ்ட்டு. இது செகண்டாக நம்ம நோட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸாக. ஸோ ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறப்போ நீங்கள் கேப்டனாக ஈஸியாக ட்ரை பண்ணுறீங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் வந்து 3வது ஸ்டாட்ஸு யாருக்கு நேகல் வதேரா அண்ட் அர்ஷதீப் சிங் அண்ட் நூர் அகமது எல்லாமே வந்து ஸ்டாட்ஸ்ன்றது நல்லா வச்சுருக்காங்க. ஹெட் டு ஹெட் வென்யூலையும் ரெண்டுலேயுமே வந்து வச்சுருக்காங்க. இப்போ இவங்க 3 பேர்த்துக்குமே இது 3வது ஸ்டார்ட்டு. என்னன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் அதிக விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அதிக ரன்கள் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி சிவம் தூபே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். விக்கெட்டு எடுத்து விட்ருவாங்க. இவரை எப்படியாவது ரன்னுன்றதை அடிக்க முடியலை. பட் இருந்தாலும் ஒரு 8-9 ரன் வந்து 10 ரன் கிட்ட வந்து ஆவரேஜ் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ. செகண்ட் சேசிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிளும் பண்ணியிருக்காரு. ரன்ஸுன்றது ஒரு 10-11 ரன் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆவரேஜுன்றது. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோயினிஸ் வந்து ஒரு 9 ரன் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணுறப்போ. அதே மாதிரி செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ தான் விக்கெட்டுன்றதுமே ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட் பவுலிங்கில் டெத் பவுலிங்கில் டெத் பவுலிங் போடுவார். பட் இருந்தாலும் அதோட விக்கெட் ஆவரேஜ்ன்றது கம்மியாக தான் இருக்குது. செகண்ட் பவுலிங் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி செகலுக்குமே செகண்ட் பவுலிங்கில் எக்கச்சக்க இப்போ தான் கடைசியாக செகலுக்கு தான் நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 85 மேட்ச்சில் 115 விக்கெட் 112 விக்கெட் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட. 82 மேட்ச்சில் 115 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அப்படின்றப்ப எவ்வளோ ஆவரேஜ்ன்றதை பாருங்கள். செகல் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் ஈக்குவலாக அதிகமாக எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸில் நிறைய விக்கெட்ஸ்ன்றது எடுத்திருக்காரு செகண்ட் பவுலிங் பண்ணுறப்போ. ஸோ ரச்சின் ரவீந்திராவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வெறும் 19 ஆவரேஜும் செகண்ட் இன்னிங்ஸில் 28 ஆவரேஜும் தான் இருக்குது. ஏன்னா இப்போ சேசிங் பண்ணுறப்போ கூட ஒரு மேட்ச்சில் அவுட்டுன்றது ஆயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதுவுமே கம்மியாக தான் இருக்குது. அதுவுமே கம்மியாகிட்டு இருக்குது. மேட்ச்சுக்கு மேட்ச் வந்து அவங்களோட ஸ்டாட்ஸுன்றதுமே ஆவரேஜ் கம்மியாகிட்டே இருக்குது சேசிங்லேயும். பட் இருந்தாலும் ஸ்டில் இது கொஞ்சம் நம்ம யோசிக்கக்கூடிய விஷயந்தான். இன்னும் ரச்சின் ரவீந்திரா ஒரு சேசிங் பிளேயராக தான் இருக்கார் ஸ்டாட்ஸ் படி. முகேஷ் சௌத்ரிக்குமே ஃபஸ்ட் பவுலிங்கை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் பவுலிங்கில் விக்கெட் ஆவரேஜ் அதிகமாக இருக்குது. நீங்கள் நிறையா ஜிஎல் டீம் போடுறீங்க. முகேஷ் சௌத்ரியும் நான் பிக் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்டாட்ஸுன்றதை சொல்கிறேன். என்னன்னா இவர் வந்து வென்யூலையும் ஒரு மேட்ச்சில் ஹெட் டு ஹெட்லேயும் ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இவருக்கு செகண்ட் பவுலிங்கில் தான் விக்கெட்டுன்றது அதிகமாக விழுந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாட்ஸை வச்சு நீங்கள் நோட் பண்ணி போய்க்கலாம். மேட்ச் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். நம்ம மேட்ச் அனலைஸை பொறுத்த வரைக்கும் இவங்க பேட்டிங் கம்பேர் பண்ணுறப்ப டெவான் கான்வே உள்ளே கொண்டு வந்தாங்க. பட் அதுவுமே ஃப்ளாப்பாக ஆகிட்டு இருக்கு. போன மேட்ச் என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பேசிடலாம். போன மேட்ச் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சிஎஸ்கே வின்னிங் இன்டென்ட்டே இல்லை. இன்டென்ட் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா விஜய் சங்கரும் எம்எஸ் தோனியும் வந்து ரன் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்காகவே ரன் ரேட் ரொம்ப வந்து மோசமான நிலையில் தோற்றக்கூடாது. ரன்னை வந்து கொஞ்சம் கொண்டு போயிடணும். அந்த ரன் ரேட் கடைசியில் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மோசமான ரொம்ப மைனஸில் போனால் நமக்கு டிஸ்அட்வான்டேஜாக போயிடும் லாஸ்ட்டில். அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா ரன்ஸை வந்து கூட்டி போய் ரன்ஸை கம்மி பண்ணி டெல்லி வந்து ஒரு 20-25 ரன்னில் தோக்குற மாதிரி பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணாங்க. தவிர வின் பண்ணுறதுக்கு ட்ரைன்றது அவங்க பண்ண கிடையாது. அதுதான் நடந்த விஷயம். ஸோ அப்படின்றப்ப ரன் ரேட்டுக்காக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்டில் கடைசியில் வந்து கிட்டத்தட்ட இவங்க ரொம்ப ஸ்லோவாக ஆடினதுக்கு ஒரு பிளேயர் கொஞ்சம் ஹிட் பண்ணியிருந்தா கூட வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்துருச்சு. லாஸ்ட்டில் ரன் டிஃப்ரென்சஸ் பார்த்தா நீங்கள் வின்னே பண்ணியிருக்கலாமே. இப்போது இடையில அந்த 1 ஓவரோ 2 ஓவரோ ஹிட் பண்ணியிருந்தால் இப்போ வின் பண்ணியிருக்கலாமேன்ற டிஃப்ரென்ஸஸ் கொண்டு வந்துட்டாங்க. விஜய் சங்கர் இருந்தால் நல்லா ஸ்கோர் பண்ணி 60 ரன்னுக்கு மேலே அடித்து எப்படியோ ரன் ரேட்டை இது பண்ணிட்டாங்க. எம்எஸ் தோனியும் அதே மாதிரி தான் பண்ணார். ஸோ யாராவது ஒருத்தர் விஜய் சங்கர் அடிச்சிருக்கலாம், இல்லை எம்எஸ் தோனி அடிச்சிருக்கலாம், விஜய் சங்கர் ஸ்டாண்டர்டாக ஆடிருக்கலாம், இவர் ஸ்டாண்டர்டாக ஆடிருக்கலாம். ஏதாவது ஒரு 1-2 ஓவர் ஹிட் பண்ணியிருந்தாங்கன்னா வின் பண்ணியிருக்கலாம் மேட்ச். ஏன்னா கடைசியில் மேட்ச் முடியிருப்ப ரன் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ இதை தான் பண்ணாங்க சிஎஸ்கே. ஸோ மேட்சஸில் என்ன பண்ண போனாங்கன்னு தெரில. பேட்டிங் ரொம்பவுமே வீக்கான நிலையில் இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாட் 1 down தான் வருவார். இவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. எகெயின் பிளேயிங்கில் ஒன்று மாற்றுறாங்களா என்ன ஏதுன்னு தெரியலை, பார்க்கலாம். விஜய் சங்கருக்கு வந்து ஸ்டாட்ஸ்ன்றது அவ்வளோவா இல்லை. ஸோ விஜய் சங்கர் மேபி அவர் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஆடுறாரு. இந்த போன மேட்ச் ஏதோ புத்தகான்னு அவரையும் குத்த சொல்ல முடியாது. ஏன்னா அவரோட பேட்டிங் ஸ்டைல் அதுதான். அவர் வந்து ஒரு சிவம் தூபே மாதிரி ஹிட்டர்னா சிவம் தூபே தான். இல்லை பாலுக்கு பால் கொண்டு போனாலும் கடைசியில் இன்க்ரீஸ் பண்ணுறது ருத்ராஜ் கெய்க்வாட் அவரை மாதிரி பிளேயர் கிடையாது. விஜய் சங்கரோட கேப்பபிலிட்டி அவ்வளோதான்.
ஸோ அந்த மேட்ச்சுக்கு தேவையான ரன் ரேட்டை குறைக்க சொல்லியிருப்பாங்க போல் எம்எஸ் தோனியாக இருக்கட்டும், கேப்டனாக இருக்கட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ப்ளே பண்ணார். ஓவராலாக இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் போன மேட்ச் நல்லா தான் பண்ணார், அதிக ரன்கள் அடித்தார். ஸோ எம்எஸ் தோனி, ஜடேஜா, எனக்கு தெரிஞ்சு இவங்க இதில் ட்ரீம் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரானா, கலீல் அகமது, நூர் அகமது ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்றபடி ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் அஸ்வினும் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் இருக்காங்க. அவங்க தேவையான யோசிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க. வேறு யாராவது கூட ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து உள்ளே இறக்கலாம் ஆல்ரவுண்டரில். சாம் கரன் வந்து ஒரு 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவரை ட்ராப் பண்ணிட்டாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராப் பண்ணிட்டாங்க. மேபி சாம் கரன் வரலாம் எகெயின் உள்ள, ஏன்னா பவுலிங் ப்ளஸ் பேட்டிங்கு யூஸ் பண்ணலாம். அவருமே ஃபார்ம் அவுட் எல்லாமே கிட்டத்தட்ட சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் அவுட்டாக இருக்காங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் இவங்கள வச்சு எகெயின் ஒரு ஸ்ட்ராங் டீமாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஒன் சைட் டீம் போடுறவங்களா இருந்தீங்கன்னா ஒன் சைட் டீம் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் வந்து போன மேட்ச்சு என்ன பண்ணிட்டாருன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டாஸ் வின் பண்ணி இது வந்து ஒரு நியூ கிரவுண்டு, பேட்டிங் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு பிச்சு எப்படி இருக்குன்னு தெரியல, அதனால் நாங்கள் வந்து பவுலிங் போட்டுறோம், ஃபஸ்ட்டு செகண்ட் பேட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து, அதுக்காக தான் முடிவெடுத்து பவுலிங்கை சூஸ் பண்ணார். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, பேட்டிங்க்கு சூப்பராக பிச்சு ஏர்லியராக ரன்ஸை வந்து போர்டில் போட்டு விட்டாங்க. 6 நல்ல ஒரு ரன் அடித்து போட்டு விட்டனால செகண்ட் ப்ரெஷர் ஆகி ஒரு நல்ல பவுலிங்னாலையுமே வந்து ஆர்ஆர் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போது சிஎஸ்கேக்கு பஞ்சாப் கிங்ஸ் டாஸ் வின் பண்ணால் கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் தான் எடுப்பாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு மேட்ச் பட்டுட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணுற கேப்டன் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. தயவு செஞ்சு ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து ஆகணும். ஏன்னா சேசிங் வந்து ஸ்டாட்ஸுன்றது என்ன சொல்லுதுன்னா, டிவிலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 180க்கு மேலே சிஎஸ்கே சேஸ் பண்ணதே இல்லை 2019 ஸோ அவ்வளோ ஒரு சேசிங்கில் அவ்வளோ ஒரு வீக் டீமாக இருக்குது சிஎஸ்கே. ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் தான் இருக்கணும். ஸ்ரேயஸ் ஐயருமே ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்க தான் பார்ப்பார். ஸோ மேட்ச் டாஸில் பொறுத்து தான் ரிசல்ட்டுமே மாறும்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே கம்பேர் பண்ணுறப்ப பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் தான், அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. பிரப்சிம்ரன் சிங் ஒரு திடீர் பிளேயர் தான், சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ், திடீர்னு அடிப்பார், அவுட் ஆயிடுவார், ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. பிரியன்ஸ் ஆர்யாவும் அதே மாதிரி ஒரு நியூ பிளேயர் தான். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் கொஞ்சம் நல்லா ஹிட் பண்ணால், அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டக் அவுட்டு, போன மேட்ச் கோல்டன் டக்கு. ஸோ எகெயின் கலீல் அகமது அந்த மாதிரி ஒரு நல்ல பேசஸ் ஏர்லியராக போடுறப்ப கண்டிப்பாக அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. முகேஷ் சௌத்ரிக்குமே ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, அவருமே ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரு. ஸோ கலீல் அகமது, முகேஷ் சௌத்ரி 2 பேருமே விக்கெட், இவங்க 2 பேரும் விக்கெட் எடுக்கிற சான்சஸ் ரொம்பவுமே ஹை. ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மேட்ச் நல்லா ஒரு நாக்கு ஆடுறதுக்கு பார்ப்பார், ஏன்னா போன மேட்ச் அவசரப்பட்டு அடிக்கிறேன்னு போய் தான் அவுட் ஆனார். ஸோ அப்படின்றப்போ ஒரு நல்ல நாக்காட தான் இந்த மேட்ச் ட்ரை பண்ணுவார், பார்க்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தால் கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் ஹை ஸ்கோர் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை, இந்த கிரவுண்ட்லேயும் சரி ஹெட்லேயும் சரி ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை, அதையும் நான் சொல்லிடுறேன். பட் நல்ல ஃபார்மில் இருந்த பிளேயரு போன மேட்ச் டக் அவுட் ஆகிருக்காரு, ஃபஸ்ட்டு 2 பால் நல்லா ஆடினார். அப்படின்றப்போ ஒரு ஸ்டார் பிளேயரு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், மேபி இந்த மேட்ச் சிஎஸ்கே யூஸ் பண்ணி ஹிட் பண்ணலாம், அந்த ஒரு ரீசன் தான். பட் ஸ்டாட்ஸ் படி பார்த்தா ஸ்டாட்ஸ்ன்றது சுத்தமாக இல்லை. ஸ்டாயினிஷ்க்கு ஹெட்ல சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்குது, போன மேட்ச் ஸ்டாயினிஷ்மே ஃப்ளாப்பு, இந்த மேட்ச் கம்பேக் கொடுக்குறதுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது ஒரு ரீசன் இருக்குது. ஸோ ஸ்டாயினிஷை நீங்கள் எடுத்துக்கலாம். மேக்ஸ்வெலுக்கு இந்த கிரவுண்டில் 30 ரன் அடித்தார், கொஞ்சம் நல்லா பேட்டிங் ஆனார், பட் விக்கெட்டுன்றது விழுகலை. ஸோ அப்படின்றப்ப இந்த ஆல்ரவுண்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி 7-8 பிளேயர் வந்து நீங்கள் ஸ்டாட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஆல்ரவுண்டர் ஒரு டீமும் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் ஒரு டீமும் போய்க்கலாம். ஹர்ஷதீப் சிங் நல்ல ஸ்டாட்ஸ் இருக்குது, ஃபெர்கூசனுக்கு இந்த வெனியூ ஸ்டாட்ஸ் இருக்குது, விக்கெட் எடுக்கிறாரு. யான்சனுக்கு ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, ஃபஸ்ட் பவுலிங்கில் தான் ஒரு விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு, செகண்ட் பவுலிங்கில் கம்பேர் பண்ணுறப்போ அதையுமே நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி செகலுக்கு வந்து செகலுமே ஃபார்ம் அவுட்டு, மேபி செகலுக்கு போல் வேறு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வரலாம் உள்ள, அப்படியே அவரும் ப்ளே பண்ணார்னா செகண்ட் பவுலிங் பஞ்சாப் கிங்ஸ் செகண்ட் பவுலிங் பண்ணார்னா அவரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி எதுவும் இல்லை. ஃப்ரீயான்ஸ் கெட்ஸ் வந்து இருக்கார், பட்டு டீமில் இருக்காரே தவிர பாயிண்ட்ஸ்ன்றது நமக்கு வர மாதிரி ப்ளே பண்ணுறது இல்லை. ஸோ அவர் வந்து ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை, கன்சிடர் பண்ணிக்க வேணாம். மேபி நீங்கள் நிறையா டீம் போடுறீங்க, ஒரு இந்தியன் டெபுட்டன்ட் பிளேயர் வந்து கேப்டன் ஓவிசியா வந்தாங்க சில மேட்ச்சு. ஸோ அந்த மாதிரி வருவாங்க, அப்படி டெபியூட் பிளேயரு இல்லை லோ பர்சன்டேஜ் பிளேயர் வருவாங்கன்னு நினச்சிங்கன்னா எந்த பெர்ஃபார்மன்ஸுமே பண்ணாத சூரியன்ஸ் கெட்ஸை வந்து நீங்கள் ட்ரெயின்றது பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். நிறையா அதாவது 10-15 ஜிஎல் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரிஸ்கியாக. மற்றபடி லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸாக பார்த்துடலாம். லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் செசான் சிங்க்கு ஸ்டாட்ஸ்ன்றது நல்லாவே இருக்குது. ஸோ அதேமாதிரி நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் லோ பர்சன்டேஜ் செகண்ட் செசான் சிங்க்கு தான் ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது, இவங்க 2 பேரும் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. எகெயின் பிரப்சிம்ரன் சிங் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் இந்த இதில் டீமில் ஹிட் பண்ணுவாரான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே பவுலர்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, பேட்டிங் தான் வீக்காக இருக்குது. அப்படின்றப்போ பிரப்சிம்ரன் சிங் அவுட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டீமோட லோ பர்சன்டேஜ் பார்த்துடலாம். ருத்ராஜ் கெய்க்வாட், அச்சின் ரவீந்திரா. ஸோ ருத்ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு அந்த மாதிரி பவுலர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ்ட்ட நிறையா வீக்னஸ்ன்றது இருக்குது. போன மேட்ச்சு ஸ்டாருக்கு உடச்சிட்டாரு. ஸோ அதே மாதிரி
ஹர்ஷதீப் சிங்கிட்ட இல்லை மார்க்கோ யான்சனும் போடுவார். ஸோ அப்படின்றப்போ ருத்ராஜுக்கு ஒரு அபாயம்ன்றது இருக்குது ருத்ராஜுக்கு. பட் ஹெட் டு ஹெட்டில் 34 ஆவரேஜ்ன்று வச்சிருக்காரு. பட் இப்போ இருக்க பஞ்சாப் கிங்ஸ் வந்து வேறு பிளேயரோட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் ரெண்டு பேர். ஹர்ஷதீப் சிங் முதல்ல ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ மேபி ஹெட் டு ஹெட்ஸஸ் நல்லா இருக்கனால தப்பிக்கலாம். ஹர்ஷதீப் சிங் வேறு போன மேட்ச் அவ்வளோவா நல்லாவே பவுலிங் போடல. நல்லா பேட்டிங் விக்கெட்டா இல்லை சஞ்சு சாம்சன் நல்லா பண்ணிட்டாங்களா இல்லை ஹர்ஷதீப் சிங் நல்லா போடலையா தெரியல. மேபி அவர் வந்து கொஞ்சம் டிமோட்டிவேட்டடாக தான் இருப்பார். அதுக்கு முன்னாடியெல்லாம் விக்கெட்டுன்றது அள்ளி குமிச்சிட்டு இருந்தார் ஹர்ஷதீப் சிங்கு. ஸோ அப்படின்றப்போ ருத்ராஜ் வந்து பார்த்துங்க. அதே மாதிரி ருத்ராஜுக்கு இன்னொரு ஸ்டாட்ஸ் இருக்குது. என்னென்னா சேஸிங்கில் 180+ சேஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஒரு ப்ரெஷரில் வெறும் 14 ஆவரேஜ் தான் வச்சுருக்காரு. அவுட்டுன்றது ஆயிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறப்போ ருத்ராஜை பிக் பண்ணி பாருங்கள். ரன்ஸ்ன்றது போகிறோம். அவர் கேப்டன்ஷிப் ப்ரெஷர் வேறு இருக்குது. ஏன்னா அவர் கேப்டன் பண்ணி சிஎஸ்கே நிறையா மேட்சஸ் தோத்துட்டாங்களாம். கிட்டத்தட்ட ஈக்குவல் மேட்சஸ் கூட இல்லை. லாஸ்ட் தான் அதிகமாக இருக்கும். அந்த ஸ்டாட்ஸுமே போட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் கேக்வாட் ரொம்பவுமே ஒரு ப்ரெஷரில் தான் இருப்பார். ஸோ நீங்கள் ரிஸ்காக ட்ரை பண்ணுறவங்க கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி அவர் சொல்லிக்கிற அளவுக்கு என்ன இருக்குன்னா ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸில் 34+ வச்சுருக்காரு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ரச்சினுக்கு ஸ்டாட்ஸ் இந்த சுத்தமாக இல்லைனா இவர் வந்து இந்த வென்யூலையும் சரி ஹெட் டு ஹெட்லேயும் சரி ப்ளே பண்ண இல்லை, இன்னும் ப்ளே பண்ணலை. ஸோ நன்னு எல்லாமே நன்னு. டெவான் கான்வே வென்யூவில் ப்ளே பண்ண கிடையாது. பட் ஹெட் டு ஹெட்டில் 92 அடிச்சிருக்காரு. மேபி டெவான் கான்வே இந்த மேட்ச் கிளிக் ஆகலாம். என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். இல்லை ஒரு நியூசிலாந்து பிளேயர் ஃபெர்குல்சன் தூக்கலாம். ஒரு ஹை ஸ்பீட் ஒரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதேமாதிரி நான் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ இப்போ சொல்கிறேன், இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீட் பவுலர்ஸ்க்கு நல்லாவேன்றது எடுக்குது. ஏன்னா ஆர்ச்சருமே ஒரு நல்ல ஹை ஸ்பீட் பவுலர் தான். அதே மாதிரி ஃபெர்குசன் அதை ஆர்ச்சரோட ஹை ஸ்பீட் பவுலரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹை ஸ்பீட் பவுலர்ஸ்க்கு விக்கெட்டுன்றது விழுகுது. நல்லாவே ஹை ஸ்பீட் பவுலர்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஏன்னா ஹை ஸ்பீட் போடுறப்போ ஃபெர்குசன்லாம் ஹை ஸ்பீட் போட்டார் சஞ்சு சாம்சனுக்கு. அவர் ஹிட் பண்ண தான் பார்த்தாரு. பட் டைமிங் கிடைக்கல சஞ்சு சாம்சனுக்கு. அவர் போகிற ஸ்பீடுக்கு வந்து பேட்டை லேட்டாக தான் விட முடிஞ்சது. டைமிங் கிடைக்காதனால கரெக்டாக ஸ்ரேயஸ் ஐயர் கையில் போய் மாட்டிக்கிச்சு கேட்ச்சு. சஞ்சு சாம்சன் அவுட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த ஹை ஸ்பீட் போடக்கூடிய பவுலர்ஸுக்கு ஒர்க் ஆகுது. அப்படின்றப்போ நியூசிலாந்து இது இருக்குது. பட் ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆவரேஜஸ் இருக்குது. அதையும் நோட் பண்ணிங்க. மற்றபடி இந்த டீமில் பெரிய லெவலில் பவுலர்ஸ் மட்டும்தான் ஸ்டாட்ஸ் இருக்கே தவிர பேட்ஸ்மேன்ஸ்க்கு யாருக்கும் ஸ்டாட்ஸ்ன்றது இல்லை. ஸோ லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமில் மேபி விஜய் சங்கர் எகெயின் ஸ்டாண்டர்டாக ஆடுவார். நமக்கு ட்ரீம் டீமுக்குள்ளே வருவாரா அதை பற்றி பேசணுன்னா விஜய் சங்கர் ஸ்டாண்டர்டாக ப்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ணார் அப்படின்னா ட்ரீம் டீமுக்குள்ளே வரலாம். ருத்ராஜ் வந்து ஸ்டாட்ஸ் இருக்குது, ட்ரீம் டீமுக்குள்ளே வரலாம். நூர் அகமது, கலீல் அகமது, பத்திரானா இவங்கெல்லாம் மஸ்ட்டு வந்துடுவாங்க தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் இல்லை ஒன் சைட் மேட்சாக போகுது. சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, விக்கெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. சிஎஸ்கே வேகமாகவே முடிச்சு விட்டாங்க பஞ்சாப் கிங்ஸு. ஒன் சைட்னா நீங்கள் ஏன் ஒன் சைட் டீமாகவே ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷனு. நம்ம வந்து ஜிஎல் டெமோ டீம்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் இல்லை டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கமெண்ட்ஸில். இப்போ நம்ம டீம்ஸ்ன்றதை பார்த்துலாம். டெவான் கான்வே, எம்எஸ் தோனி சொல்லிடுறேன். ஸோ இந்த இப்போ இருக்க சிஎஸ்கே டீமுக்கு வந்து அவர் மேட்ச் பேட்டிங்ன்ற சான்ஸ்ன்றது அதிகமாக கிடைக்குது. ஸோ ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. ட்ரீம் டீமுக்குள்ள அதிகமாக வந்துட்டு இருக்காரு. நீங்கள் மஸ்ட் பிக் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம் எம்எஸ் தோனியை. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை வந்து நான் கேப்டனாக போட்டிருக்கேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயரு. லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த பிச்சில் தவறுதான டிசிஷன் டாஸ் அப்போ எடுத்துருக்கலாம். இல்லை என்ன டீம் மேபி தவறுலான டிசிஷனாக கூட இருக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது பெட்டராக இருக்கலாம் வந்ததில். ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்து சிஎஸ்கே யூஸ் பண்ணி அதிக ரன் ஸ்கோருக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் நல்ல ஃபார்மில் இருக்கார், ஒரு ஸ்டார் பிளேயரு. ஸோ அதனால் ஸ்டாட்ஸையும் பொருட்படுத்தாமல் கேப்டனாக கொடுத்துருக்கேன். ருத்ராஜ் கேக்வாட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேகல் வதேராவை ஸ்டாட்ஸ் படி ஒய்சியாக கொடுத்துருக்கேன். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸு, ஸோ ஹர்ஷதீப் சிங்கு, நூர் அகமது, பத்திரானா, கலீல் அகமது, ஃபெர்குசன். இதெல்லாம் ஸ்டாட்ஸ் படி 5 பவுலரு. நேகல் வதேரா ஸ்டாட்ஸு, ஸ்டோய்னிஸ் ஸ்டாட்ஸு, ருத்ராஜ் கேக்வாட், டெவான் கான்வே, எம்எஸ் தோனி எல்லாமே ஸ்டாட்ஸு. ஸ்ரேயஸ் ஐயரை மட்டும் நான் ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயர், ஹை கிளாஸ் பிளேயர்னால அப்படி நான் கொடுத்துருக்கேன். ஸோ மற்றபடி செகண்ட் டீம் பார்த்துடலாம். இந்த டீமுக்கு டெவான் கான்வே, எம்எஸ் தோனி, இது ஒரு ஒன் சைட் டீமு. ஸோ ஒன் சைட் டீமாக இருந்தாலுமே நூர் அகமது, கலீல் அகமது ட்ரீம் டீமுக்குள்ள வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா மேட்ச்சுமே சிஎஸ்கே தோத்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களோட பவுலர்ஸு ட்ரீம் டீமில் வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் ட்ராப் பண்ணால் பேட்டர்ஸ் ஃபுல்லாக ட்ராப் பண்ணிக்கோங்க, பவுலர்ஸை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ விக்கெட்ன்றது விலகும். பிரப்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸை கண்டிப்பாக வந்து அவுட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ விக்கெட்ன்றது பஞ்சாபுக்கும் விலகும் ஒன் சைடாக மேட்ச் போனாலும். ஸோ டெவான் கான்வே இல்லை பிரப்சிம்ரன் சிங் மேட்ச்சை முடிக்கிறாருன்னா நீங்கள் பிரப்சிம்ரன் சிங்குமே கேப்டன் வைஸாக கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு மேட்ச்சில் கேப்டனாக வந்தார், பயங்கரமாக ஹிட் பண்ணார். அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. எல்எஸ்ஜி கூட நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு மறந்துட்டேன் தெரியல. ஸோ அதை பார்த்துக்கலாம். டெவான் கான்வே, எம்எஸ் தோனி, ருத்ராஜ் கேக்வாட், நேகல் வதேரா, மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங், நூர் அகமது, கலீல் அகமது, ஃபெர்குசன். ஹர்ஷதீப் சிங் இந்த வென்யூலையும் ஹெட் டு ஹெட்லையும் சூப்பர் ஸ்டாட்ஸ் இருக்கார். ஸோ விக்கெட்ஸ்லாம் அதிகமாக எடுப்பார்.
அவர் கேப்டனாக வருவார். அதே மாதிரி ஸ்டைனிஸும் விக்கெட்டு ப்ளஸ் ரன் அடிப்பாருன்ற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்கேன். இதுதான் நம்மளோட டீம்ஸு. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. எனி கமெண்ட்ஸ் டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரிப்ளையும் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம்.